மந்த்லி ஜஸ்ட் ஒரு 10,000 EMI பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களால இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். 4-வே ட்ராக்குக்கு அப்படியே ஜஸ்ட் நியர் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கும்போதே தெரியும் 4-வே ட்ராக் வண்டி எல்லாமே போயிட்டு வர ஏரியா தான். ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். நம்ம சைட்லேருந்து அந்த பில்டிங் தெரியுதா, அது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா முனியப்ப செட்டியார் கல்யாண மண்டபம். அது கல்யாண மண்டபம் எங்கே இருக்கும்? சுற்றி வீடு இருக்கிற இடத்துல தான் கல்யாண மண்டபம் இருக்கும். ஸோ 4-வே ரோடு எங்கே போடுவாங்க? எந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் 4-வே ரோடு போடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லா அப்ரிசியேஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த சைட்டுக்கு எவ்வளோ பெரிய கேட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இவ்வளோ பெரிய கேட்டு செக்யூர்டாக இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது கண்டிப்பா வந்து வீடு இருக்கா, சுத்தி ஏதாவது கடை இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. இங்க எல்லாமே வீடு தான், சுத்தி கடை தான். ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மெயினான ஏரியாவில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இட்ஸ் மீ டின்டோ. ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 4-வே ட்ராக்குக்கு அப்படியே ஜஸ்ட் நியர் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஒரு மெயினான ஏரியா. நீங்க பார்க்கும் போதே தெரியும் 4-வே ட்ராக் வண்டி எல்லாமே போயிட்டு வர ஏரியா தான். ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சைட்டு. இங்கே பாருங்க, SNP நகர். ஸோ இந்த சைட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஹில்ஸ் லொக்கேஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே எல்லாமே நம்ம சைட்லேருந்து ரொம்பவே நியர்பை ஆக்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம சைட்லேருந்து அந்த பில்டிங் தெரியுதா, லாவெண்டர் கலர் பில்டிங் தெரியுதா, அது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா முனியப்ப செட்டியார் கல்யாண மண்டபம் அது. ஸோ நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். அது பக்கத்துலேயே இன்னொரு கல்யாண மண்டபம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மெயினாக இருக்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் சைட்லேருந்தே உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கிளியராக பார்த்துங்க. சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்க டே ஸ்ப்ரிங் மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல்னு இருக்கா, அந்த பில்டிங் ஒன்று இருக்கா. ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மெயினான ஏரியாவில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இங்கே ஒரு பிளாட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மந்த்லி ஜஸ்ட் ஒரு 10,000 EMI பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். 10,000 EMIன்றது ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பர் கேல்குலேஷன் போட்டு உங்களுக்கு இந்த ரேட்டு நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றத ஃபுல் கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் அப்படியே தந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, உள்ள சைட்டில் என்னெல்லாம் இருக்குன்றது அப்படியே உள்ள போய் பார்ப்போம். நீங்கள் சைட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ரூமும் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி 24/7 இங்கே எப்போவுமே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எந்த அளவுக்கு செக்யூர்டாக ஒரு கேட்டு போடுவீங்களோ, இந்த சைட்டுக்கு எவ்வளோ பெரிய கேட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இவ்வளோ பெரிய கேட்டு செக்யூர்டாக இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, இதுதான் நம்ம சைட். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ செக்யூரிட்டிஸ் கொடுத்து இங்கே வேறு தனியாக வேறு 24/7 CCTV கேமரா வேறு இருக்குது. ஸோ அதனால் இங்கே செக்யூரிட்டியை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லை. ஒரு சேஃபான ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து வீடு இருக்கா, சுற்றி ஏதாவது கடை இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இங்கே எல்லாமே வீடு தான், சுற்றி கடை தான். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னாலே தெரியும் சைட்டுக்கு சுற்றி வந்து வீடு. ஏன்னா வந்து கல்யாண மண்டபம் எங்கே இருக்கும்? சுற்றி வீடு இருக்கிற இடத்துல தான் கல்யாண மண்டபம் இருக்கும். ஸோ 4-வே ரோடு எங்கே போடுவாங்க? எந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் 4-வே ரோடு போடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லா அப்ரிசியேஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ சைட்டு பின்னாடியே வந்து சுற்றி வந்து வீடுன்னு நான் சொன்னேன். நீங்களே பார்க்கலாம், சைட்டுக்கு பின்னாடியே வந்து பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே இருக்கும். சுற்றி வந்து வீடு தான். ஸோ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்றது உங்களுக்கு இதை பார்க்கும் போதே கிளியராக தெரிஞ்சிடும். சைட் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், இது வந்து 30 ஃபீட் ரோடு இருக்குது. பிளாக் டாப் ரோடு 30 ஃபீட் ரோடு இருக்குது. லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. அம்யூனிட்டிஸ் ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து க்ரீனிஷாக இருக்கணுன்றதுக்காக ட்ரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ். ஆல்ரெடி செக்யூரிட்டியும் பார்த்துருப்பீங்க. 24/7 செக்யூரிட்டி வித் பெரிய கேட் இருக்குது. ஸோ சைட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடே கட்டியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ சைட்டில் வீடு இருக்குன்னு சொன்னால, ஸோ இதுதான் வந்து சைட்டில் கட்டி இருக்கிற வீடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அரௌண்ட் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த ஃபுல் ஹவுசஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் கடைக்காக வேற விட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா இங்கே கமர்ஷியல் ஆப்ஷனும் இருக்குது அப்படின்றதுனால இங்கே ஒரு கடை மாதிரி ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. ஃபுல்லாக வீடு மேலே எழுப்பிட்டாங்க. நீங்களே பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆப்வியஸாக இது வந்து நீங்கள் பின்னாடியே வந்து சுற்றி வீடு. செகண்ட் கேட் நம்ம சொல்லியிருந்தால, இந்த சைட்டுக்கு மொத்தம் வந்து 2 கேட்டு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி சைட் பேக் கேட் வேறு ஒன்று இருக்குது.
மொத்தம் 2 கேட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைட்லேயே வந்து கோயிலுக்காக தனியாக இடமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் நான் எந்த ஒரு சைட்லேயும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. இது வந்து கோயிலுக்காகவே தனியாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே வீடு கட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்லா இருக்கும். நீங்கள் நினைக்கும் போது வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் என்ட்ரன்ஸ்லேயே காமிச்சேன் பார்த்தீங்களா, கல்யாண மண்டபம் நம்ம சைட்டை ஒட்டியே இருக்குன்னு. இதுதான் வந்து அந்த கல்யாண மண்டபம். ஸோ இது அதோட பேக் வியூ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைட் லொகேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஹில்ஸ்லேருந்து அலமாதின்ற ஒரு ஏரியாவில் தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ 4-வே ரோடு இருக்கிற ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணுன்றதுக்காக இங்கே நியர்பை ஆக்சஸ் என்னெல்லாம் இருக்குன்றத சொல்கிறேன் பாருங்க. புழல் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர். ரேவதி ஸ்டோர் ரெட் ஹில்ஸ் வந்து 9 கிலோமீட்டர்ஸ் இங்கிருந்து. ஆவடி வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர். அம்பத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் இங்கிருந்து நீங்கள் டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர். அலமாதி கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் மெயின் ரோட்ல இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்கூல் ஜோன் இருக்கு, அதையும் நான் காமிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜெயசூர்யா இன்ஜினியரிங் காலேஜ்ன்றது இங்க 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க ஒரு காலேஜ் இருக்கு. அதே மாதிரி வேல்டெக் காலேஜும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க இருந்து இருக்கு. அமிர்தா காலேஜ், RMK இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் எல்லாமே இங்க நியர்பை ஆக்சஸ் எல்லாமே இருக்கு. இந்த சைட்ல சைஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 600ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சைஸஸ் எல்லாமே இருக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட்டே நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் 400 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்கு. பட் அது வந்து வெறும் 2 யூனிட் தான் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பாக்குறதுக்குள்ள இருந்தா வாங்கிக்கோங்க, இல்லைனா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க. நார்மலாக சொல்லணும்னா 600லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது. ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. ஈஸ்ட் வெஸ்ட், நார்த்து சவுத்து எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இங்கே அப்ரூவல்னு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் வந்து கிளியராகவே இருக்கும். DTCP ரெரா அப்ரூவல் இவங்க தராங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இங்கே பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா up to 80% வரைக்கும் லோன் வந்து பண்ணி தராங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் நான் ஆல்ரெடி